ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து லாஸ்ட் 3 டேஸாக வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியாம போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஒர்க் பிஸி இருந்தனால நமக்கு அது அப்லோட் பண்ண முடியல. ஸோ இருந்தாலும் நீங்கள் வீக்லி சார்ட் நம்ம கொடுத்துருந்தோம், லைவ் கொடுத்துருந்தோம். ஸோ நீங்கள் அது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்திருக்கும் மார்க்கெட் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்டேட் வந்து எல்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வீக்லி சார்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா வீக்லி சார்ட்டில் ஆல்ரெடி அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தேன். ஏ ஆப்ஷன் நமக்கு ஒர்க் ஆகிருக்கு. அதே மாதிரி சி ஆப்ஷனும் நமக்கு நல்ல ஒரு பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டு இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து டவுன் சைட்டில் வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன செய்வோம், நம்ம இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறோம். இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போய்க்கலாம். வீக்லி சார்ட் அப்டேட் முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ நமக்கு இருக்கிறது இன்னைக்கும் நாளைக்குள்ள டேஸ் முடிஞ்சதுக்கு பிறகு வீக்லி சார்ட்டுக்குரிய அப்டேட் வந்து உங்களுக்கு சாட்டர்டே வரும். நீங்கள் அந்த சாட்டர்டே வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே நம்ம வளமையாக பார்க்குற மாதிரி நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். ரீகேப் ஒன்று பார்ப்போம். மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மந்த் வந்து ஓப்பன் பண்ணதுலேருந்து மார்க்கெட் வந்து இந்த மந்த் வந்து ஒரு டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து மார்க்கெட் வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா, இன்னும் நம்மளுக்கு மந்த் வந்து க்ளோஸ் வைக்கிறதுக்கு இன்னும் 7 டேஸ் இருக்குது. ஸோ இதில் நமக்கு தேவையான இப்போ இருக்கிற இந்த ஹை லோ பாயிண்ட்ஸ் மட்டும் இப்போதைக்கு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம எதிர்பார்க்குறது இந்த 2010 பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டாக இருந்த இந்த மந்த்துக்குரிய ஹைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2007 இல்லாட்டி 2008 மட்டும் நீங்கள் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு எடுத்துக்கிறீங்க. ஸோ ஷார்ட் டைமில் நம்ம அதை கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு ஜூன் இருக்குது. இது நம்ம கட்டாயம் தேவை 1990. ஸோ 1990க்கு பிலோ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி ரன்னிங் போக்கில் கட்டாயம் மார்க்கெட் வந்து டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் நம்ம திரும்பவும் போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ அதனால மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் டவுன் சைட் வரலாம். ஸோ அந்த 1990 கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ அப்படியே நான் வீக்லி சார்ட் போய்க்கிறோம். வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக க்ளோஸ் வச்ச வீக்லி வந்து இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னுக்கு பிலோ தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம் செல் ஆப்ஷன் வந்து வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குன்னு. ஸோ இன்னும் இந்த வீக் க்ளோஸ் ஆகிறதுக்கு நமக்கு இன்னொரு நெக்ஸ்ட் டே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பேங்க் ஹாலிடே, யூஎஸ் மார்க்கெட்டு பேங்க் ஹாலிடே. ஸோ அவங்களோட வந்து தேங்க்ஸ் கிவிங் டேன்னு ஒரு ஆப்ஷன் இது இருக்குது, டே இருக்குது. ஸோ அதனால் யுனைடெட் ஸ்டேட்டில் வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஹாலிடே. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ஒன்று ஃபேக் மூவ்மெண்ட்டாக கூட பை சைட் டவுன் சைட் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கலாம். ஆக்சுவலான மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஃப்ரைடே தான் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு. ஸோ பிகினர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணுங்கள். இன்னைக்கு டேயை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே மூவ் பண்ணுங்கள். ஃப்ரைடே மார்க்கெட்டுக்காக மூவ் பண்ணுங்கள். ஸோ இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ்னு பார்க்க போனால் வீக்லி வந்து நமக்கு இந்த ஜூன் நமக்கு கட்டாயம் தேவை. வீக்லி லோ. ஸோ நீங்கள் வீக்லி லோன்னு எடுத்திங்கன்னா 1964 வருது. நீங்கள் 1964 எடுத்துக்கிட்டா ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸாக இருக்கிற இந்த வீக்லி ஜூனை நான் எடுக்கிறேன். இதை கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 1980 ஸோ 1980வும் ஒரு நல்ல ஒரு ஜூன். அப்படியே நம்ம வந்து இன்ட்ராடே போய்க்கிறோம். ஸோ இன்ட்ராடேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ட்ராடேல ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, ப்ரீவியஸாக இருந்த இந்த கேண்டலுக்கு பிலோ மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு இந்த ஒரு லாங் கேண்டலாக இது க்ளோஸ் வைக்கல நேற்று. இந்த கேண்டல் வந்து நமக்கு க்ளோஸ் வைக்கிறதா இருந்தால் ஒரு நல்ல டீப் கேண்டலாக வந்து நமக்கு ஒரு க்ளோஸ் வச்சிருக்கணும். பிலோ இந்த மாதிரி நடக்கணும். இந்த மாதிரி நடந்தால் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்துட்டு டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அப்படி எதுவுமே நடக்கலை. அபோவ் ப்ரீவியஸாக இருக்கிறத விட மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. அதுவும் நல்ல ஜூனானது 1980க்கு மேலேயும் க்ளோஸ் வச்சிருக்கு. 1990க்கு மேலேயும் மார்க்கெட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அபோவ் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. கரெக்டாக சொல்ல போனால் பிலோ க்ளோஸ் வச்சுருந்தா ஒரு கன்ஃபர்மேஷனோட நம்ம வந்து செல் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ அப்படியே நம்ம 4 ஹவர் சார்ட் பார்த்துக்கலாம். 4 ஹவர் சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஓரளவு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ப்ரீவியஸாக ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று கொடுத்துருந்தோம். நம்ம ஈஸியாக இருக்கிறதுக்காக ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். வேணா அது கலர் நான் கொஞ்சம் மாற்றிக்கிடுவோம். ஏன்னா அந்த ட்ரெண்ட் லைன் வந்து மஸ்ட் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு நான் இந்த கலர் கொடுக்குறேன். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து வர்ற மார்க்கெட் இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட்டில் டவுன். அதே மாதிரி இந்த இடத்துல வரக்குள்ள ப்ரீவியஸாக இருந்த இந்த ஹையை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணலை. திரும்ப இதுல இருந்து மார்க்கெட் வந்து டவுன். திரும்ப என்ன நடந்திருக்கு, திரும்ப ஒரு ஹை கிடைச்சிருக்கு. பட் ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணல. திரும்ப என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் ஒரு டவுன் வந்துருக்கு. திரும்ப இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் அவுட் நடந்தனால இந்த ஜூன் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு என்ன நடந்திருக்கு, பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ பிரேக் அவுட் நடந்தனால தான் நம்ம என்ன செய்கிறோம், பிரேக் அவுட் நடந்ததுக்கு பிறகு ட்ரெண்ட் லைனில் இருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்டாக நடந்திருக்கு. ஸோ எம் பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கு.
ஸோ அதுலேருந்து மார்க்கெட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. ஸோ கரெக்டான ஒரு டெக்னிக்கல் ரீதியாக தான் மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்குது. இருந்தாலும் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. என்ன காரணம்னா இன்னைக்கு பேங்க் ஹாலிடே. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ரன் பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்கள் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம 4 ஹவரில் தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் இப்போதைக்கு எடுக்கிறோம். நான் வந்து தேவையான ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த ஜூன் 2001 இல்லாட்டி நீங்கள் 2002. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பை எடுக்கிறதா இருந்தால் 2002க்கு மேலே தான் நம்மளோட பை, அபோவ் பை. வேணா நான் இப்போயே வந்து அதை மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அபோவ் வந்து பை ஓப்பன் ஆகும். ஸோ அதே மாதிரி 1880க்கு பிலோ நமக்கு செல் ஜோன் வந்து ஓப்பன் ஆகும். இது பை. ஸோ கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதில் வந்து செல்னால இது ரெட் கலராக ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஜூன் ஓவராலாக பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ ஃபியூச்சரில் மார்க்கெட்டில் இன்னைக்கு மார்க்கெட்டில் சப்போஸ் இது பிரேக் அவுட் நடந்தால் இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக கூட மார்க்கெட்டில் இருக்கலாம். அப்படி இல்லை ஃப்ரைடே மார்க்கெட்டில் இது பிரேக் அவுட் பண்ணால் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீக் வந்து ட்ரேட் பண்ண போகலாம். ஸோ அதனால இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ என்ன பொறுத்தவரையில் நான் எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் கொஞ்சம் இந்த சைட் வரணும், வந்துட்டு இதுலேருந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ தேர்ட் டைம், ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் வந்துட்டு மார்க்கெட் இதை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு டவுன் ஆனிச்சுன்னா இந்த ஜூன் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஜூனாக மாறிடும். ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஜூனாகவும் ஸ்ட்ராங் சப்ளை ஜூனாகவும் மாறும். இது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு மார்க்கெட் டவுன், செகண்ட் டைம் வந்திருக்கு மார்க்கெட் டவுன், தேர்ட் டைம் வரக்குள்ள இன்னும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜூனாக மாறிடும். எந்த மார்க்கெட்லேயும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இது ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் ஒன்று. ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு டவுன் வந்துச்சுன்னா செகண்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் என்ட்ரி எடுக்கிறதுக்கு. நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி என்ட்ரி எடுக்கிறதுன்னு. இது ஒரு கன்ஃபார்மான என்ட்ரி. ஸோ தேர்ட் டைம் வரக்குள்ள நம்ம அந்த இடத்துல நம்ம என்ட்ரி செல் என்ட்ரி எடுக்கலாம் இருந்தால் நம்ம கட்டாயம் வந்து லோ ரிஸ்க் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் கட்டாயம் பிரேக் அவுட் பண்ண தான் பார்க்கும். ஏன்னா அது 2 டைம் ட்ரை பண்ணியிருக்கு மார்க்கெட்டில் கிடைக்கல. தேர்ட் டைம் வரக்குள்ள கட்டாயம் அது மூவ்மெண்ட் வந்து பெரிய மூவ்மெண்ட்டாக இருக்க தான் சான்சஸ் இருக்குது. இதுலேருந்து பிரேக் அவுட் பண்ணி பை சைட் ஃபோக்கஸ் ஆக தான் சான்சஸ் நிறையவே இருக்கும். ஸோ தேர்ட் டைம் நம்ம செல் எடுக்கக்குள்ள கட்டாயம் லோ ரிஸ்க் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ 4 ஹவர் சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏஷியா மார்க்கெட்டில் ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஜூனை விட மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, பை சைட் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னும் பிரேக் அவுட், இந்த சைடும் பிரேக் அவுட். ஸோ அதனால மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் ஆகணும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படியே 1 ஹவர் சார்ட் போய்க்கிறோம். 1 ஹவர் சார்ட்டில் எதுவும் அப்டேட்ஸ் இருக்கான்னு. ஸோ 1 ஹவர் சார்ட்டில் நீங்கள் கன்ஃபர்மேஷனோட நல்லா பார்க்கலாம். இது ஒரு நல்ல பேட்டர்ன். இங்கேருந்து வந்த மார்க்கெட் இது எம் பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுலேருந்து மார்க்கெட் என்ன நடந்திருக்கணும்னா கட்டாயம் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகிருக்கணும். ஃபோக்கஸ் ஆனால் தான் இது ஒரு எம் பேட்டர்ன் சரியான ஒரு ஃபார்ம். ஸோ அப்படி நடக்கலை. ஏன்னா மார்க்கெட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுனால திரும்ப இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் ரிட்டர்ன் மேலே போகுது. ஏன் சப்போர்ட் எடுக்குன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து திரும்ப பாருங்க, ட்ரெண்ட் லைன் வந்து நல்லாவே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால கட்டாயம் இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம எங்கெங்கே என்ட்ரி எடுக்க போகிறோம்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் எதிர்பார்க்குற என்ட்ரினா 2 என்ட்ரி இருக்குது. மெயினான என்ட்ரி பை. ஸோ பையில் செல். ஸோ செல் எடுக்கிறதா இருந்தால் இந்த ஜூனில் ஒரு செல் இருக்குது. நான் இந்த தேர்ட் ஆப்ஷனுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். அப்படி வெயிட் பண்ணால் இந்த டைம் கொஞ்சம் டீப்பாக வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டைம் அப்படி இல்லை மார்க்கெட்டில் வந்து இந்த ஜூனுக்கு பிலோ, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிலோ நான் செல் எடுப்பேன். ஸோ கட்டாயம் டாப் ப்ளஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணால் கட்டாயம் 1963 இந்த ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஜூனில் நமக்கு மார்க்கெட் பெண்டிங் இருக்குது. கட்டாயம் இந்த ஜூனுக்கு வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. செல். ஸோ அப்படி இல்லை செல் நடக்கலை மார்க்கெட்டில் பை ஆப்ஷன்னா இந்த ஜூனில் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நமக்கு பிரேக் அவுட் பண்ணால் நான் இதை வந்து இந்த ஜூனில் நமக்கு பிரேக் அவுட் பண்ணால் இதில் ஒரு ஷார்ட் பை மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. அப்படி பார்க்க போனால் ஒரு ஷார்ட் பைன்னு பார்க்க போனால் இதில் எடுத்தால் நமக்கு இந்த ஒரு 70 பைப்ஸ் இல்லாட்டி ஒரு 60 பைப்ஸ் வந்து ப்ராஃபிட் ஒன்று இருக்குது இந்த ஜூனில். இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து 2054 பார்த்தீங்கன்னா தெரியும். 2000 ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 2021.
ஸோ 2021க்கு பிறகு 30. ஸோ 30க்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 40, 47 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை பிரேக் அவுட் பண்ணால் மார்க்கெட் க்ளோஸ் வச்சா கட்டாயம் மார்க்கெட்டில் வந்து இந்த 20, 28 மட்டும் மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம் பை சைட். ஸோ நான் எதிர்பார்க்குறது அதுதான் பை சைட்டுக்குரிய அப்டேட். ஸோ லாங்னு சொல்லப்போனால் இந்த ஆப்ஷன். ஸோ இதில் நம்ம கரெக்டாக சொல்லப்போனால் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று மார்க்கெட் வந்து இந்த ஜோனில் பிரேக் அவுட் பண்ணணும். இங்கேருந்து வார மார்க்கெட் இதில் பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, இதிலேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இதிலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பை ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கட்டாயம் பை கிடைக்கும். பட் இந்த இடத்துல இந்த 2000லேருந்து 2000க்கு எபோவ் நீங்கள் பை ட்ரை பண்ணக்குள்ள கட்டாயம் வந்து நீங்கள் டாப் லாஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அது ஒரு ஃபியூச்சருக்கான ஒரு நல்ல ஒரு சப்ளை ஜோன். ஸோ அந்த சப்ளை ஜோனில் வந்து நம்ம ரிஸ்க்கான பை எடுக்கக்குள்ள கட்டாயம் லோ ரிஸ்க்காக இருக்கணும். அதே மாதிரி டாப் லாஸ் வந்து நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 10 பைப்ஸுக்கு சரி 15 பைப்ஸுக்கு சரி உங்களோட கேபிட்டலை பொறுத்து நீங்கள் மூவ் பண்ணிட்டுருங்க. ஸோ நான் இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நான் பை ஆப்ஷன் எடுப்பேன். அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல வெயிட் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்ல ஒரு செல்லுக்காக வெயிட் பண்ணலாம். நமக்கு செல் வந்து இந்த ஜூன் ஃபுல்லாகவே செல் தான். அதனால தான் நான் அதில் மார்க்கெட்டில் நான் வந்து இது ஒரு பாக்ஸாக மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஸோ இது தான் இன்றைக்குள்ள அப்டேட்ஸ். பெரிய அப்டேட்ஸ் ஒன்றும் இல்லை, ஏன்னா பேங்க் ஹாலிடே. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறீங்க. ஸோ நான் கொஞ்சம் எதிர்பார்க்குறது ஏ ஆப்ஷன் நடக்கணும். அப்படி இல்லை பி ஆப்ஷன். அப்படியும் இல்லையா ஏயும் பியும் நடக்கலைன்னா பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக கூட இன்னைக்கு இருக்கலாம். ஸோ அதனால பிரேக் அவுட் நடந்தால் கொஞ்சம் டாப் லாஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. ஸோ இது சி ஆப்ஷன். ஸோ ஃபிபினாஷி டூல்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ நான் வந்து இந்த ஹைலேருந்து இந்த லோ எடுக்கிறேன். ஸோ லோ எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த 50% வரும். 1970க்கு பிலோ வரும். இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு 1970. ஸோ அதை விட பெட்டராக நம்ம பார்க்கணுன்னா இந்த லோலேருந்து நம்ம பார்க்கணும். இந்த வீக்குக்குரிய லோலேருந்து பார்த்தோம்னா கரெக்டாக பார்க்க போனால் 50%ன்னு சொல்ல போனால் 1986, 1981. ஸோ அப்ராக்ஸாக சொல்ல போனால் நீங்கள் வந்து கரெக்டாக 2 கீஸோன் இருக்குது. இது ஒரு கீஸோன் 1980 அபவ் நமக்கு பை. அதே மாதிரி கீஸோன் செகண்ட் 1970 பிலோ நம்மளுக்கு செல். ஸோ இதை வச்சு நம்ம மார்க்கெட்டை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு போயிடலாம். இப்போ உள்ள சிச்சுவேஷனில் 1980க்கு மேலே மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்கனால அது நம்மளுக்கு ஒரு பை ஜோனில் தான் மார்க்கெட் இருக்குது. ட்ரெண்டும் பையில் இருக்குது. அதனால மார்க்கெட் வந்து பையில் இருக்குது. ஸோ ஷார்ட் டைமில் பார்க்குறவங்க இன்னொரு விஷயம் இருக்குது. 1990க்கு பிலோ நமக்கு ஒரு ஷார்ட் செல் வரலாம். ஸோ டிபெண்ட் மார்க்கெட்டை பொறுத்து சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ மெயின் இன்னைக்கு வந்து ஜேபிஒய் கரன்சி ஃபாலோ பண்ணுறவங்க ஹாலிடே. அதே மாதிரி யூஎஸ் மார்க்கெட் வந்து ஹாலிடே. ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறேங்க. இவ்வளோ தான் இன்னைக்குள்ள அப்டேட்ஸ். ஸோ வெயிட் பண்ணுவோம். இன்னைக்கு இன்ட்ராடே க்ளோஸ் வைக்கிறத வச்சு மார்க்கெட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மார்க்கெட் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருங்க அப்டேட்ஸ் கொடுங்க. உங்களுக்கு வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா சார்ட் எதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளோட டெலிகிராம் குரூப் இருக்குது. அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கட்டாயம் அதுக்குரிய அப்டேட்ஸ் வந்து நாங்கள் கொடுப்போம். ஸோ இந்த மஸ்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணால் நம்ம செல் ஆப்ஷனுக்கு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறங்க. இதுலேயும் சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணக்குள்ள லோ ரிஸ்க் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா தேர்ட் டைம் வரக்குள்ள இது பிரேக் அவுட் பண்ண தான் பார்க்கும் இந்த ஆப்ஷனை. ஸோ இந்த ஜூனை பிரேக் அவுட் பண்ண பார்க்கும். அப்படி பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் சி ஆப்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ இவ்வளோ தான் இன்னைக்குள்ள அப்டேட்ஸ். எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச்.